எல்லா வருஷமும் 12,00,000 பேருக்கு மேல வந்துட்டு இந்த யுபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்ளை பண்றாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ரவுண்டு 1000 கேண்டிடேட்ஸ் தான் கிளியர் பண்றாங்க எவ்ரி இயர். இவங்க இந்த கிளியர் பண்ற கேண்டிடேட்ஸ் வந்துட்டு மிச்ச கேண்டிடேட்ஸ கம்பேர் பண்றப்ப, கண்டிப்பா வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கடைபிடிக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்சிடென்ட் சச்சின் டெண்டுல்கர் அவங்களுடைய கிரிக்கெட்டிங் லைஃப்பில் நடந்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்சில் வந்துட்டு சச்சின் டெண்டுல்கரும் ராகுல் டிராவிடும் வந்துட்டு பேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சச்சின் டெண்டுல்கர்னால நியூசிலாந்து பவுலர்ஸ் வந்துட்டு இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் மாறி மாறி போடுறதுனால அவரால் வந்துட்டு பேட்டிங் பண்ணுறதுக்கு அந்த கண்டிஷன்ஸ் கடினமாக இருந்துச்சு. அவர் பால் ஸ்விங்கும் ஆனதுனால வந்துட்டு அவரால் பேட் பண்ணவே முடியல. ஒரு சைடு வந்துட்டு விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே இருக்குது. அப்ப அவரும் வந்துட்டு டிராவிடும் இருந்தப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒரு பிரீஃப் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, யார் வந்து ரன்னர் எண்ட்ல இருக்கிறாங்களோ அவங்க பால வந்துட்டு இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் எந்த சைடு வந்துட்டு அந்த பாலோடைய ஷைனியர் சைடு வந்துட்டு பவுலர் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு அந்த ரன்னர் சைடு இருக்கிற ராகுல் டிராவிட் வந்துட்டு இன் ஸ்விங்னா ரைட் சைடு பேட்டை வந்துட்டு கையில் வச்சிருப்பாரு, அவுட் ஸ்விங்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டாங்க. அப்ப சச்சின் டெண்டுல்கர் வந்துட்டு பவுலர் வந்துட்டு பவுல் பண்ண வர்றப்ப ராகுல் டிராவிடோடைய பேட் எந்த கையில இருந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு அவர் பவுலருக்கு வந்துட்டு போடக்கூடிய பாலுக்கு தயாராகி அவர் வந்துட்டு பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணி எல்லா பாலும் 4-6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நியூசிலாந்து பவுலர் ஸ்ட்ராட்டஜி இல்லாம டைரக்ஷன்லெஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்லுமே வந்துட்டு டாப்பர்ஸ் வந்துட்டு மற்ற கேண்டிடேட்ஸை கம்பேர் பண்றப்போ ஒரு பெட்டரான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு நல்ல அணுகுமுறையோட தான் இந்த பரீட்சையை வந்துட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கடைபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 3 hours ப்ரிப்பரேஷன் ரூல் அப்படின்றது வந்துட்டு நான் கடைபிடிச்சேன். அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு நிறைய வகையில் வந்துட்டு இந்த எக்ஸாமினேஷன்ல இன்டர்வியூ வரைக்கும் போறதுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சுச்சு. நான் அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12 ஹவர்ஸ்ல இருந்து 15 ஹவர்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஒரு சில காலகட்டங்களில் ஒரு சில மாதங்களில் நம்ம வந்துட்டு இப்போ படிச்சாகணும். அப்போ படிக்கிறப்ப நம்ம கண்டினியூஸாக 12 மணி நேரம் உட்காந்து படித்தோம்னா எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம், நம்மளுக்கு ஃபோக்கஸும் இல்லாமல் போயிடும். நான் அதுக்கு பதில் வந்துட்டு என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு நாளையுமே வந்துட்டு 3 ஹவர்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஹவர்ஸும் வந்துட்டு ஒரு பிளாக்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 ஹவர்ஸை வந்துட்டு படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷம் பிரேக் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த 3 மணி நேரம் படிக்கிறீங்க, 10 நிமிஷம் பிரேக் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாளில் வந்துட்டு நீங்க பிரேக் பண்ணி படிக்கிறீங்க. இதுல வந்துட்டு ஒரு 3 ஹவர்ஸையும் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிளாக் இல்லை ஒரு மிஷன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு குறைஞ்சபட்சம் 4 பிளாக்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் 3 மணி நேரம் வந்துட்டு ஜிஎஸ் படிக்கலாம், அடுத்த 3 மணி நேரம் வந்துட்டு நீங்க ஆப்ஷனல் படிக்கலாம், அடுத்து ஒரு 3 மணி நேரம் வந்துட்டு சிசாட் படிக்கலாம், இல்ல ரிவிஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ஃபைனல் 3 ஹவர்ஸ் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாள்ல நீங்க வந்துட்டு 4 பிளாக்ஸா வந்துட்டு பிரிச்சு படிச்சீங்கன்னா, அதுல குறிப்பா ஒவ்வொரு பிளாக்குக்கும் அந்த 10 நிமிஷம் பிரேக் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க படிக்கக்கூடிய உங்களுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு புக்ல நல்லா இருக்கும். அந்த பிரேக் வந்துட்டு உங்களுடைய எஃபிஷியன்சியை வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதுவும் இல்லாம வந்துட்டு நீங்க ஏற்கனவே படிச்சதை வந்துட்டு டைஜஸ்ட் பண்றதுக்கும் அந்த 10 நிமிஷம் பெரிய அளவுல பயன்படும். ஸோ நீங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்ல ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த 3 ஹவர்ஸ் ரூலை நீங்க கண்டிப்பா வந்து உங்க ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல கொண்டுட்டு வாங்க. இது பெரிய அளவுல வந்துட்டு உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல வந்துட்டு வேரியேஷன்ஸ் கொண்டுட்டு வரும், எஃபிஷியன்சியை கண்டிப்பா வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு தவிர வந்துட்டு சார் நான் படிக்கிறப்ப எனக்கு வேற ஏதாவது அடிஷனல் சேலஞ்சஸ் இது மாதிரி நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அதை வந்து பதிவு பண்ணுங்க. உங்க கமெண்ட் செக்ஷனுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.